அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிரதி சொற்கள் பண்ணி கொண்டிருக்கிறோம். பிரதி சொற்களில் ஆகம் ரெண்டு வகையான பிரதி சொற்களை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். ஒன்று வந்து ஃபீலுக்குள்ளே இருக்கிற பிரதி சொற்களையும் அதுக்கு வார இணைக்கப்பட்ட பிரதி. உண்மைக்கு நாங்கள் பண்ணுறது வந்து ஃபீல், அதில் பிரதி சொற்களால் எப்படி ஃபீலுக்குள்ளே இருக்கிற பிரதி சொல்லையும் அது இணைக்கப்பட்டதை கண்டுபிடிச்சி கொண்டு இருக்கிறோம். ஹைர் இன்ஷா அல்லாஹ். ஆல்ரெடி நாங்கள் 18 பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் 19லேருந்து ஸ்டார்ட் ஆக போகிறோம். அஹ் அஹ்ரக்தனா சாரி அக்ரஹ்தனா கொஞ்சம் கஷ்டம் அதை சொல்கிறதுக்கு. இப்போ அக்ரஹ்தன்னு வரப்போகல எனக்கு உண்மையும் அதை பாட் வேலை இல்லை. கடைசியில் எப்படி முடியுது? நாளை முடியுது. நான் வாங்கிட்டாங்கன்னா தேலை முடியுது. நான் வந்து இணைக்கப்பட்டது. அப்போ நான் வாங்கிட்டாங்கல்ல அது நகணும். இணைக்கப்பட்டது நகணும். அக்ரக்த தேலை முடியுது. என்ன நான் ஆல்ரெடி சொன்னேன். வந்தால் நினைச்சுக்கோங்க அந்த அது சரியான வேசி. வந்தால் அந்த அப்போ ஃபிகலுக்குள்ளே இருக்கிறது அந்த சேர்ந்து வந்தது நகணும். நான் தான் நகணும். அக்ரஹ்த நா அக்ரஹ்தனா கொஞ்சம் சொல்ல கஷ்டமாகிடுது. எப்படி சரி வந்து அந்த தேவால முடியுது சுட்டி அந்த நான் வந்து நகணும். ஃபிகலுக்குள்ளே இருக்கிறது அந்த வெளியே இருக்கிறது. வெளியே இருக்கிறது என்ன வெளியே இல்லை, அது இணைக்கப்பட்டது வந்து நகணும். ஃபாக்கரூஹா 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 ஃபாக்கரூ நசரூ மாதிரி. அப்போ ஃபிகலுக்குள்ளே இருக்கிறது எனது ஹாவை உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். இப்போ அது வந்து ஹா என்றது அவள் ஹிய அது விளங்கிடும். சரிதானே? ஃபாக்க ரூ வந்து ஊ சவுண்ட், நசர் ஹூ சவுண்ட். அப்போ வந்து அது ஹும். ஃபிகலுக்குள்ளே இருக்கிறது ஹும், வெளியே இருக்கிறது இணைக்கப்பட்டது ஹா. சரியா? இணைக்கப்பட்டது ஹா அப்படின்டா ஹிய. ஃபஅன்சர்துக்கும் இதெல்லாம் கேட்க போகல. அடே இது குருவான நான் இந்த நேரம் ஓதுறத்தானேன்னு உங்களுக்கு ஐடியா ஒன்று வரும். இன்ஷா அல்லாஹ். எனக்கு வருது, உங்களுக்கும் வரும்னு நினைக்கிறேன். இதை கடைசி அம்மா ஜூஸில் இருக்கிறோண்டு தான் இது ஃபார்து ஃபஅன்சர்துக்கும் அம்மா ஜூஸில் நினைக்கிறேன். ஃபஅன்சர்துக்கும் சரி ஃபஅன்சர்துக்கும் என்று வரப்போக்கல ஃபஅன்சர் தூ. நான் உங்களுக்கு சொன்னேன் தூ என்று வந்தால் நான் மரம் சொல்ல போகிறல சாட்டை தூ என்று வந்தால் நின்று வச்சுக்கோங்க. அது வந்து அனத்தான் தூ என்று வருது. சரியா? ஃபஅன்சர் தூ கும் வந்து அந்து. அன்சல்நாஹு இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். அன்சல்நாஹு நஸல் என்றது இறக்க வைக்கிறது. சரிதானே? அன்சல்நாஹு என்றது அதுக்குள்ளே இருக்கிறது நகுனு. அன்சல்நா நான் என்றது நகுனு. அப்போ நாங்கள் இறக்கி வைத்தோம். எதை இறக்கி வைத்தோம்? ஹூ அதை. இன்னும் அதை என்று ரிஃபர் பண்ணுறது குர்ஆன். இன்னா அன்சல்நாஹு நிச்சயமாக நாங்கள் இறக்கி வைத்தோம் அதை குர்ஆன். ஸோ அதுதான் நான் சொன்னது. குர்ஆனை ஓதக்கொள்ள தான் அதை அப்போ இல்லாடி போய் ஹூ என்னத்துக்கு இது ஹூ என்ன சொல்கிறேன்? அது வந்து குர்ஆன். இது வந்து லைலத்துல் கத்ரில் நாங்கள் குர்ஆனை இறக்கி வச்சோம் என்ற அதை ஆயத்த கருத்து வருதுங்க. ஸோ அது இல்லை இம்பார்ட்டன்ட் இப்போ இம்பார்ட்டன்ட் வந்து இதை விளங்குறது. அப்போ ஃபிகலுக்குள்ளே இருக்கிறது நஹ்னு, இணைக்கப்பட்டது ஹூ, அப்போ ஹூவ. இப்போக்கு எங்களுக்கு முக்கியம் வந்து இதுக்குள்ளே லமீரை கண்டுபிடிக்கிறது. அப்படி என்றால் லமீர் என்று சொன்னால் அதுக்குள்ளே இருக்கிற பிரதி சொற்களை கண்டுபிடிக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நான் குர்ஆனை படிக்கலாம். எகெயின் அதே தான் சொல்கிறேன். டீட்டெயிலாக படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அத்தாகுன கும் அத்தாகுன கும் வாங்கிட்டாங்க. கும் வந்து அந்தும் இணைக்கப்பட்டது. அத்தாகுன என்பது நசரமாய் தான். இங்கே நேரில் தானே முடியுது அத்தாகுன. அப்போ நசர மாதிரி. அப்போ ஹுவ நசர. அப்போ ஹுவ அத்தாகுன. அப்போ வந்து ஃபிகலுக்குள்ளே இருக்கிறது ஹுவ இணைக்கப்பட்டது கும் என்றா அந்தும். அஹ்லத ஹுவ தான் இணைக்கப்பட்டது. ஹூ வாங்கிட்டாங்க. ஹூ வந்து ஹுவ இணைக்கப்பட்டது ஹுவ. அஹ்லத என்றா ஹுவ நசரமாய் தான் ஹுவ அஹ்லத. அது வந்து ஹுவ அதுக்குள்ளே இருக்கிறது ஹுவ. 25 ஃபஜஅல ஹும். ஃபஜஅல ஜஅல. அப்போ ஃபஜஅல என்று வரப்போ ஜால ஹும் வாங்கிட்டாங்க. ஹும் வந்து ஹும் தான் இணைக்கப்பட்டது. ஜால என்று சொல்லக்குள்ள அது வந்து நசர ஹுவ நசரமாய் தான் ஹுவ ஜால. அப்போ ஜால என்று சொல்ல போகல அது வந்து ஹுவ. அவுத்தைனாக்க க பார்த்தோன்னே விளங்குது. அது வந்து அந்த அதாங்கிட்டாக்குங்க. அவுத்தைனா நான் சவுண்ட் வருது. அப்போ நகணும். ஃபீலுக்குள்ளே இருக்கிறது நகணும், இணைக்கப்பட்டது அந்த க வந்து அந்த. 27வது ஆத்தை துமு ஹுன்ன.
அப்போ உன்னை வந்து தெளிவாக இது உன்னை ஆகிட்டு அங்கே உன்னைத்தான் இணைக்கப்பட்டது. ஆத்தை துமு ஊ சவுண்ட் நசரூ சவுண்ட். அப்போ ஹும் ஆத்தை துமு, அப்போ ஹும் தான் ஆத்தை துமுக்குள்ளே இது ஃபீலுக்குள்ளே இது. கரை துமு உன்ன, அதுவும் அதே மாதிரி தான். ஹுன்னே ஒரு பக்கம் ஊ சவுண்ட் வார சுட்டி அது வந்து ஹுவ, சாரி ஹுவ இல்லை ஹும். ஹும் தான் ஊவ வருது, இணைக்கப்பட்டிருக்கிறது ஃபிகிலுக்குள்ளே இருக்கிறது ஹும், இணைக்கப்பட்டது ஹுன். 29வது கத்தல் துமு ஹும், கத்தல் துமு ஹும் இணைக்கப்பட்டது ஹும், அது ஊ வார ஃபிகிலுக்குள்ளே இருக்கிறது ஊ தானே வந்துக்குது, கத்தல் துமு ஊ என்று தானே வந்துக்குது. அப்போ நசரு மாதிரி அது வந்து ஹும், இணைக்கப்பட்டது ஹும், ஃபிகிலுக்குள்ளே இருக்கிறது ஹும். இதை ரெண்டும் ஹும் சுற்றி நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். கத்தலை என்று சொல்கிறது கொள்வது. ஸோ கத்தல் துமு என்று சொல்கிறது அவர்கள் கொலை செஞ்சார்கள். யாரை அவர்கள் கொலை செஞ்சார்கள்? யாரை கொலை செஞ்சார்கள்? கத்தல் துமு ஹும், அவர்கள் கொலை செஞ்சார்கள் அவர்களை. ஒரு நிறைய பேர் சேர்ந்து அவர்கள் கொலை செய்கிறாங்க யாரை? இன்னொரு செட்டை, இன்னொரு கொஞ்சம் பேரை, அவர்களை என்ற அர்த்தம் வருது. கண்டிப்பாக என்ன ரெண்டுமே ஹும் என்று வருது என்றால் டிரான்ஸ்லேட் பண்ணவங்களே பசங்க வரும். 30வது நசரக்கும், இது என்ன சொல்லவே தேவையில்லை. அடுத்த நசரை தான் நாங்கள் படித்து கொண்டிருக்கிறது. நசர கொள்ளிக்கிறது ஹுவ, கும் வந்து அந்த. 31வது ஃபதகப்பல ஹா, ஃபதகப்பல தகப்பல ஃபா வந்து அடிஷனில் வருதுன்னா தகப்பல, தகப்பல ஹா, ஹா வாங்கிட்டாங்கன்னா ஹா வந்து ஹிய, தகப்பல ஹுவ தகப்பல ஹுமா தகப்பல, அப்போ அது ஹுவ தகப்பல சரிதானே. அப்போ ஹுவ ஃபீலுக்குள்ளிக்கிறது ஹுவ, சேர்ந்து வந்துக்கிறது ஹா என்றா ஹிய. வான் பைத்தஹா சரிதானே. வான் பைத்தன் வான் பைத்தஹா, பைத்த நான் சொன்னேன் த வான் பைத்தஹா, ஹா என்றா அது வாங்கிட்டாங்க அது வந்து ஹிய, அது ஈஸி எப்படியுமே. வான் பைத்த த நான் எப்பயுமே சொன்னேன் அது வந்து க தான் த. ஓ நசர ஹுமா நசரா ஹும் நசரு ஹிய நசரத் ஹுமா நசரத்தா ஹுன்ன நசர்னா அந்த நசர்த்தா இல்லைங்களா அந்த. அப்போ ஃபீலுக்குள்ளிக்கிறது அந்த, இணைந்து வந்திருக்கிறது வந்து ஹிய. தஹர கி, தஹர கி, கீ ஹுமா மிச்சனால அப்புறம் கீ வந்திருக்குது. கீ வந்தா அந்தி, ஹுவ நசர ஹுமா நசரா ஹும் நசரு ஹிய நசரத் ஹுமா நசரத்தா ஹுன்ன நசர்னா அந்த நசர்த்தா அந்துமா நசர்த்துமா அந்தும் நசர்த்தும் அந்தி நசர்த்தி அந்தி நசர்த்தி சரிதானே. தீ வந்தால் அது வந்து அந்தி, அந்தி தான் கீ. இப்போ கீயில் நினைவு வச்சுக்கோங்க. நீங்கள் தீ வந்தால் அந்தி என்று நினைவு வச்சுக்கோங்க. அது நான் அதை அட்டாச்சை சொன்னேன். ஓ சாரி அட்டாச் தான் கீ. கீ என்றா வந்து அதை இதை சொல்ல தேவையில்லை, சாட சொல்ல தேவையில்லை. ஏண்டா வந்து நான் அதை அது வந்து ஃபீலுக்கு தானே வரும். இது வந்து இணைக்கப்பட்டது தான். அப்போ ஹுவ ஹுமாஹும் ஹிய ஹுமாஹும்னு அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்தும் அந்தி என்று வரப்போகல. அதில் இணைக்கப்பட்டது வந்து கி. அதை வந்து எப்படி நிறைவேற்றிக்கணும்? அந்த வந்து கா, அந்துமா குமா அந்தும் கும், அந்தி கி அந்தும் ஆ குமா அந்துன்ன குன்ன, அதை தேவை காவா மாத்துறது கி என்றா அந்தி. அதுவும் சரியாக லேசி வச்சுக்கல. அப்போ இணைக்கப்பட்டது கி, அப்படி என்றா அந்தி. ஃபிஹில் அப்போ என்னது? ஃபிஹில் வந்து தஹ்கர, தஹ்கர என்றா ஹுவ தஹ்கர, ஹுவ நசரமாய் தான் தஹ்கர. ர சவுண்டில் தானே முடியுது, நசரையும் ர சவுண்டில் தான் முடியுது, அது ஆ சவுண்டில் முடியுது பேசிக்காக. அப்போ வந்து அது குளிக்கிறது ஃபீல் குளிக்கிறது ஹுவ, சேர்ந்து வந்திக்கிறது அந்தி. 34வது ஜிகுத்துக்கும், ஜிகுத்து சொன்ன கும் முதல்ல கும் வாங்கிட்டாங்களே, கும் வந்து அந்தும், அப்போ ஜிகுத்து பேலன்ஸ் ஆகுது. தூ வந்தால் அது நான் சொன்னேன் அனதான் தூவா மாறுது, அன நசர் தூ அது மாதிரி தான் அன ஜிகுத்து. ஸோ அது வந்து அன ஃபீல் குளிக்கிறது தானே சேர்ந்து வந்திக்கிறது அந்தும். 35வது கடைசி கஸ்தபூக்க, கஸ்தபூக்க கஸ்தபூக்க க தான் இணைக்கப்பட்டது. அது பார்த்தோன்னே விளங்குது, க வாங்கிட்டாங்க க என்றா அந்த. கஸ்தபு என்றா ஊ சவுண்ட் வருது. ஊ சவுண்ட் வந்தால் என்னது? ஹும் என்ற அர்த்தம் வருது. ஹுவ நசர ஹுமா நசரா ஹும் நசரு ஹுவ கஸ்தபு, சாரி ஹும் கஸ்தபு ஹுவ கஸ்தபு ஹுமா கஸ்தபா ஹும் கஸ்தபு அன்னு அப்படி தான் படிக்கணும் அதை. அப்போ ஹும் கஸ்தபு ஃபீலுக்குள்ளிக்கிறது ஹும், சேர்ந்து வந்திருக்கிறது க என்று சொன்னால் அந்த. ஸோ அப்படித்தான் என்ன செய்கிறது இதில் உள்ளுக்கிக்கிற லமீரை அப்படி இல்லாத பிரதி சொல்ல கண்டுபிடிக்கிறது. இதை கண்டுபிடிக்கிறது ஆக முக்கியம். அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அதை என்ன செய்கிறது? மொழிபெயர்க்கிறது சரியான லேசி, சின்ன சின்ன விஷயம் ஒன்று தான். ஹைர் இன்ஷா அல்லா. ஸோ இப்போ ஒரு ஐடியா ஒன்று வந்தீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஆக முக்கியமான லெசன் சரியா. இது புறவாரதும் ஆக முக்கியமான லெசன் ஒன்று தான். ஆனால் இது வந்து ஆக முக்கியமான லெசன் உண்டு மாஷா அல்லாண்டு. இதை ட்ரை பண்ணுங்கள். குர்ஆன் ஓதக்குள்ள பாருங்கள், உங்களுக்கு இப்போ விளங்க ஸ்டார்ட் ஆகும்.
அதோ இவ்வளோ காலம் நீங்கள் நினச்சி கொண்டிருந்தீங்க இது ரெண்டும் ஒரு வார்த்தை தானே என்று குர்ஆனில் படிக்கணும் என்ன வச்சு நசரணி என்றது ஒரு வார்த்தை நினச்சி கொண்டு நீந்திப்பீங்க. ஆனால் வந்து இப்போ விளங்கும் நசரன்றது ஒரு வார்த்தை, நீ என்றது ஒரு நசர க என்றா நசர என்றது ஒரு வார்த்தை, க என்றது ஒரு வார்த்தை. இப்போ அது கொஞ்சம் என்னது பிரிஞ்சு குர்ஆனை கொஞ்சம் பசந்த விளங்க ஸ்டார்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு அர்த்தத்தோடு ஓத ஆசையோடு வரும். மாட்டே இப்படி இருக்குது அவ இது என்ன சரி அது அவனை பற்றி சொல்லிக்குது உங்களை பற்றி சொல்லிக்குது என்று சொல்லி ஐடியாவும் வரும். இப்போக்கு குர்ஆன் உங்களுக்கு ஒன்றுமே விளங்காது. ஆனால் இப்படி ஒன்று இதை கிராமர் விளங்க ஸ்டார்ட் ஆகும். இது கிராமர் இது ஒரு வார்த்தை இல்லை, இது ரெண்டு வார்த்தை, இது சேர்ந்து வந்திக்குது, இதுக்குள்ளே இருக்கிற பிரதி சொல்லொண்டிக்குது என்றது விளங்கி ஸ்டார்ட் ஆகும் இன்ஷா அல்லாஹ். இப்போக்கு அது விளங்கினாலே அல்ஹம்துலில்லாஹ் அது தான் தேவை. அப்படின்னா நீங்கள் ரைட் ட்ராக்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு குர்ஆன் பற்றி ஒன்றுமே விளங்காட்டி நீங்கள் இதெல்லாம் முறை திருப்பி கொஞ்சம் படிக்கணுமென்று அர்த்தம். ஹைர் இன்ஷா அல்லாஹ். இந்த குர்ஆனை சரியாக விளங்கி அதைப்படி அமல் செஞ்சு முழு உலகத்துக்கும் இந்த குர்ஆனை எத்தி வச்சு கியாமத் நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தோஷப்பட்ட அடியாராக வாழ்ந்து அவனை போய் சந்திக்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யணும். ஆமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.